இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏன்னா சரும பிரச்சனைனாவே நம்ம பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பெரிய டிப்ரெஷனை தரக்கூடியது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது டீனேஜில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 11-12 இயர்ஸில் இருந்துங்க 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை முகத்தில் ஏற்படுறது தான். என்னடா இது இப்படி இருக்கே, ஃபேஸ் எப்போவுமே கிளியராகவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது டீனேஜில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா முகத்தில் அதிகமான நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்னீஸ் வர்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கிளியராக ஸ்கின் வந்து எப்போதுமே ஏஜ் இது வரைக்கும் எனக்கு ஒரு பிம்பிள் கூட வந்தது கிடையாதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எந்த டைமில் வேணாலும் வரலாம். ஸோ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ முகத்தில் ரொம்ப பெருசு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. பொதுவாக இந்த ஆக்னீஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயவே திறக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. பேசும்போது வலி இருக்கும். ஒரு 1 வீக் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸில். ஸோ அது வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக யாரையும் பார்த்து பேச முடியலையே, இவ்வளோ வலி இருக்கே, அது க்யூர் ஆச்சுன்னா அப்படியே பிளாக் கலரில் ஒரு பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டா அப்படியே ஒரு ஸ்கார் மாதிரி கண்ண பகுதியெல்லாம் ஒரு குழி விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கும். முகத்தோட அழகையே அது கெடுக்கிற மாதிரி, என்னடா அது முகத்தில் அங்கங்கே குழி குழியாக தெரியுதுன்னு யோசிப்போம். அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏன்னா சரும பிரச்சனைனாவே நம்ம பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பெரிய டிப்ரெஷனை தரக்கூடியது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது டீனேஜில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 11-12 இயர்ஸில் இருந்துங்க 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை முகத்தில் ஏற்படுறது தான். என்னடா இது இப்படி இருக்கே, ஃபேஸ் எப்போவுமே கிளியராகவே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதாவது முகப்பருக்கள். இது வந்து ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்கிறது. நல்ல பெருசாக நிறைய பேருக்கு முகத்தில் வருதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது டீனேஜில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா முகத்தில் அதிகமான நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்னீஸ் வர்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கிளியராக ஸ்கின் வந்து எப்போதுமே ஏஜ் இது வரைக்கும் எனக்கு ஒரு பிம்பிள் கூட வந்தது கிடையாதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சிலருக்கு, அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாகும் போதோ இல்லை பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் நமக்கு வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஃபேஸில் இந்த பிம்பிள்ஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு எந்த டைமில் வேணாலும் வரலாம். ஸோ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ முகத்தில் ரொம்ப பெருசு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. பொதுவாக இந்த ஆக்னீஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வருங்க. தைராய்டோ இல்லை பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முகத்தில் நமக்கு பெருசாக இந்த ஆக்னீஸ் வர்றதா பார்க்குறோம். அதை தாண்டி ஆயிலி ஸ்கின் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸஸாக முகத்தில் அடிக்கடி எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. முகத்தில் அதிகமான ஒரு சருமம் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் தன்மையோடையே இருக்கிறது. ஸ்கேல்ப்லேயும் நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. செகண்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேரில் நல்லா ஆயில் இருக்கிற மாதிரியும், அதில் டேண்ட்ரஃபும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ முகத்துலேயும் இந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாகிறது. ஸோ இந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் மைல்டாக எண்ணெய் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முகப்பரு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆக்னீஸ் நம்ம பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயோ எக்ஸ்ட்ராவாக ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனாலையும், சில மருந்துகள் நம்ம சாப்பிட்றதுனாலையும், அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன ஹேர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஹேர் ஃபாலிகல்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே நமக்கு அந்த பாக்டீரியா சேர்ந்து இதில் ஆயில் செக்ரேஷனும் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரியதாக ஒரு பிம்பிள் வர மாதிரி இருக்கும். ஸோ பஸ்டியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இதில் சீழ் கலந்த மாதிரி இருக்கும். வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்லா ரெட்னஸாக இருக்கிறது. ஸோ பேப்பிள்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதில் பஸ்டியூல்ஸ் ஃபார்ம் ஆகும்.
ஸ்கார் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் லாஸ்ட்டாக. சிலருக்கு வந்து வாயை கூட திறக்க முடியாது. கண்ணப்பகுதியில் வந்து பெருசாக ஒரு ஆக்னி இருந்துச்சுன்னா வாயவே திறக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. பேசும்போது வலி இருக்கும். ஒரு 1 வீக் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸில். ஸோ அது வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக யாரையும் பார்த்து பேச முடியலையே, இவ்வளோ வலி இருக்கே, அது க்யூர் ஆச்சுன்னா அப்படியே பிளாக் கலரில் ஒரு பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு ஸ்கார் மாதிரி கண்ணப்பகுதியெல்லாம் ஒரு குழி விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கும். முகத்தோட அழகையே அது கெடுக்கிற மாதிரி, என்னடா அது முகத்தில் அங்கங்கே குழி குழியாக தெரியுதுன்னு யோசிப்போம். அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதை எப்படிங்க நம்ம தடுக்கலாம்? ஸோ நிறைய பேருக்கு ஹெரிடிட்டி ஒரு ரீசன் இருக்கலாம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு 20 இயர்ஸ் ஆச்சுன்னா சரியாயிடும், மேரேஜ் ஆச்சுன்னா சரியாயிடும், ஸோ ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இது சரியாயிடும், எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதற்கான சரியான ஒரு சிகிச்சை நீங்கள் எடுத்தே ஆகணும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறது மாதிரியே நம்மளுடைய பேக்கில், கழுத்து பகுதியில், ஷோல்டரில், ஸோ இந்த தோள்பட்டை பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நமக்கு வேர்க்குரு மாதிரி இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் முகப்பருக்கள் வரலாம். டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்குங்க. ஃபோர்ஹெட்டில், முன்னெத்தியில், ஷோல்டரில் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் படுதோ அந்த இடத்துலலாம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு. முகம் நல்ல சாஃப்டாக நார்மலாக எந்த விதமான தழும்பும் இல்லாமல் கிளியர் ஸ்கின் உங்களுக்கு வேணும்னா இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஒரு 40லேருந்து 50 நாள் இதை ட்ரை பண்ணி தாங்க ஆகணும். 2 நாள் ஃபாலோ பண்ண, 1 வீக் ஃபாலோ பண்ணன்னு ட்ராப் பண்ணிடாதீங்க. ரெகுலராக இது எடுத்துக்கோங்க. ஸ்கின் நமக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனை போக்குவதற்கான நிறைய மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் ஃபஸ்ட்டு நம்ம போடும்பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறையும். ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளுக்கு தவறாமல் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மஞ்சள் தண்ணீரில் கலந்து, வெந்நீரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்து இதை காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லாவே வெளியேறும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரியாகிறதுக்கு இந்த மஞ்சளை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ நன்மை தரக்கூடியதுங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவில் அதிகமாக பூண்டு, இஞ்சி இதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே எடுக்கும்பொழுது நம்ம உடலில் அந்த எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸில் அதிகமாக எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கே அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ஃபேஸ் பேக் டெய்லி தவறாமல் போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி. இந்த முல்தானி மட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான மண் வகை தான். ஸோ இந்த மண் அப்படின்னு சொல்லும்போது மண்ணில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அது உடலுக்குமே ரொம்ப நல்லது. மண் தெரப்பிலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ மண் குளியல், சில வகையான மண்கள் எடுத்து அதில் சில மூலிகைகளை மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக உடல் முழுவதும் அப்ளை பண்ணும்போது சரும பிரச்சனைகளுக்கும் வாத நோய்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால் திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த ஆக்னிஸ் பெருசாக வந்துட்டு இருந்ததுன்னா ஸோ முல்தானி மட்டி எடுத்துக்கோங்க. அது பவுடராகவே நமக்கு இருக்கும். ஸோ அதனோட நம்ம பூலாங்கிழங்கு பொடியும் கஸ்தூரி மஞ்சள், சரிங்களா, இது மூணுத்தையுமே ஒன்றாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு முறை ஸ்டீம் எடுக்கணும். ஸோ அந்த ஆவி எடுக்கும்போது முகத்தில் சில மூலிகைகளை போட்டுக்கோங்க. சீரகம், துளசி, எலுமிச்சை இலைகள், கொய்யா இலைகள் இருந்ததுன்னா அதை போட்டு நம்ம ஆவி எடுத்துக்கலாம். அந்த ஆவி பிடிக்கும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி டஸ்ட் நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வாங்க. முகத்தில் சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ரொம்ப ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சூரணமும் சிவதை வேர் சூரணமும் பயன்படுத்தலாம். இந்த சிவதை வேர் சூரணம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தான். இது வந்து முக்கியமான காயக்கற்ப மருந்துங்க. ஸோ இது ஸ்பெஷலாக பல வருடங்களாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது சரும பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கவலையே வேண்டாம். கொஞ்சம் ஒரு 30-40 நாள் அளவுக்கு இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரமாக முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing.
Experience the difference.